பூண்டு கார தோசை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். 4 வரமிளகா ரெண்டுத்தையுமே சுடு தண்ணி இல்லைனா நார்மல் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 7 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு ரோஸ்ட் ஆகணும். தனியாக எடுத்து வச்சுடுங்க. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச வரமிளகா, புளி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நான் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால எனக்கு அந்தளவு பேஸ்ட்டாக வந்து வரலை, ஓரளவு தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே பூண்டு வதக்கின கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, அதில் வந்து ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் தோசை தவாவில் நல்லா முருகலாக தோசை ஊற்றி கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே நெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு பூண்டு சட்னியும் அப்ளை பண்ணிட்டு பொறுமையாக திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.